வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷ், அருண் விஜய், சத்யராஜ், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, பார்த்திபன், இளவரசு மற்றும் பலர் நடிச்சு அக்டோபர் 9ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இட்லி கடை. நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. இந்த படத்தோட கதை, பேங்காக்ல சீஃப் செஃப்பா இருக்கக்கூடிய முருகன் அவங்க கம்பெனி ஓனரோட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற நேரம்னு பார்த்து அவங்க அப்பா என்னன்னா நான் பார்த்துட்டேன், கதையை சொல்லுங்க. அவங்க அப்பா ஊர்ல தவறிடுறாரு. சரின்னு போய் இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அவங்க அம்மாவும் செத்து போயிடுறாங்க. அதனால பயங்கர மன உளைச்சலையும் சோகத்திலையும் இருக்கக்கூடிய முருகனுக்கு குற்ற உணர்ச்சியும் ஏற்படுது. நம்ம அப்பா அம்மா ஒழுங்கா பார்க்கலையே அப்படின்னு. அப்பதான் அந்த ஊர்ல அவங்க அப்பா பல வருஷமா நடத்திக்கிட்டு இருந்த ஒரு இட்லி கடை ஒண்ணு இருக்கு. அந்த இட்லி கடை தான் அந்த ஊரோட ஒரு அடையாளமாகவும் இருக்கு. சரி, அந்த இட்லி கடையை அப்பா அம்மாவோட ஞாபகத்தமா நம்மளே எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடையை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ உள்ளூர்லயும் பிரச்சனை வருது, வெளியூர்ல இருந்து ஒரு 2 பிரச்சனை வருது. இப்போ அதெல்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறாரு, கடைசியில் அவர் சக்சஸ்ஃபுல்லா அந்த இட்லி கடையை எப்படி எடுத்து நடத்துறாரு, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. இது ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமா ரசிச்சு தேட்டர்ல கொண்டாடி பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் ஷோ படம் கிடையாது. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் லீவ் நாள் வேற, கொஞ்சம் பொறுமையா எழுந்திரிச்சு குளிச்சு லிஸ்ட்டு சாப்பிட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிற தேட்டர்ல குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஒரு டிக்கெட்டை போட்டு குடும்பமா அப்படியே தேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். அதாவது ரெகுலர் ஷோஸ் பார்க்கக்கூடிய ஜென்ரல் ஆடியன்ஸ் ரசிச்சு பார்க்கக்கூடிய படம் தான் இந்த இட்லி கடை. அப்ப இது குடும்பங்கள் கொண்டாடும் படம்ன்றீங்க? அப்படிதான். ஆனா என்னதான் இது ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் படமா இருந்தாலும் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி தான். அந்த கிராமத்து போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுல சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா எமோஷனல் கனெக்டே கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு பவர் பாண்டி ஃபிளேவர்ல இருக்கு. ஆனா தேவையில்லாம பேங்காக் கூட கனெக்ட் பண்ணி அங்கிருந்து ஒரு 2 பேர் வந்து தனுஷையும் வெறுப்பேத்துறாங்க, நம்மளையும் பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க. எப்படின்னா, இப்ப இட்லிக்கு இட்லி பொடி இருக்கா, சாப்பிட நல்லா இருக்கும். இட்லிக்கு யாராவது சாஸ் தொட்டு சாப்பிடுவோமா? அப்படிதான் அந்த 2 பேரும். சுத்தமா அவங்க 2 பேரும் படத்து கூட ஒட்டவே இல்லை. அவங்க வர போர்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பயங்கரமா போர் அடிக்குது, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அது இல்லாம நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடல் வலி நமக்கு ஞாபகத்துக்கு வந்து உடம்பு அப்படியே நெளிப்பு கொடுக்கலாம் ஆரம்பிக்கிறோம். சிம்பிளா சொல்லணும்னா, முடியல முருகா, முடியல. நீ விமல் நடிச்சு அஞ்சலன்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கியா? இந்த டீ கடையை மயமா வச்சு வந்துச்சு அந்த படம் தானே? சூப்பரா இருக்கும் அந்த படம். என்ன டீ எல்லாத்தையும் தான் வச்சிருக்கியா? எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வரிசையா அடிக்க வச்சிருக்கேன். நீங்க கேட்க ஒவ்வொன்றா இறக்கிக்கிட்டே இருப்பேன். அந்த அஞ்சல படம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க பாத்துருங்க. ராஜ் டிவில போடுவாங்க. என்ன கொடுமைனா, அவங்க எப்ப போடுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அந்த அஞ்சல டீ கடை மூலமா ஒரு ஏரியாவே உருவாகும். அந்த டீ கடை தான் அந்த ஏரியாவோட அடையாளமே. இப்போ அந்த டீ கடைக்கு ஒரு பிரச்சனை வரும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் அந்த படத்தோட கதை. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம். கிட்டத்தட்ட இந்த படமே அப்படிதான் இருந்துச்சு. அந்த சிவநேசன் இட்லி கடை தான் அந்த ஊரோட அடையாளம். அதை வந்து அவரோட பையன் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த கடையை எடுத்து நடத்துறாரு அப்படின்றத ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. என்ன, இந்த படம் வந்து அந்த சங்கராபுரம்ன்ற கிராமத்துல மட்டும் நடந்திருந்தா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அந்த அஞ்சல படத்தோட பல மடங்கு ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். தனுஷ் என்ன நினைச்சாருன்னு தெரியல. மேபி இந்த கிராமத்துக்குள்ளேயே நடந்தா அந்த பவர் பாண்டி ஃபிளேவர்ல இருந்துருமோ அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. தேவையில்லாம பேங்காக் கூட கனெக்ட் பண்ணிட்டாரு. அங்க போன பையன் திருப்பி இங்க வந்ததோட அப்படியே விட்டுருந்துருக்கலாம். தேவையில்லாம அங்கிருந்து ஒரு 2 கேரக்டரை கூட்டு வந்து கதைக்குள்ள வச்சதுதான் பெரிய பிரச்சனை. என்ன அந்த 2 கேரக்டரை இவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் போய் அந்த படத்தை பாருங்க, நீங்களும் இதே தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையில ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கதைக்கான ஒரு அந்த பேஸை ஓரளவுக்கு அழகா செட் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்துல அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும். இருந்தாலும் அந்த ஊருக்குள்ள வந்த பிறகு ஒரு ஃபீல் ஒண்ணு கிடைக்கும். அந்த ராஜ்கிரனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ், அந்த ஆட்டுக்களுக்கும் அம்மிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், நித்யா மேனன் உள்ள வந்து அந்த கதைக்குள்ள நித்யா மேனன் வரது,
அந்த தனுஷோட அந்த ஃபேமிலி போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. முக்கியமா அவங்க அப்பாவோட அந்த கைப்பக்குவம் வர்றதுக்காக அவர் எவ்வளவு எஃபர்ட் போடுறாருன்றது காட்டுறது. அதை முக்கியமா ரிவ்யூ பண்றதுக்குனே ஒரு வயசானவர் அவங்க அப்பாவே அவர் கூட இருக்கிற மாதிரி காமிச்ச அந்த இடங்கள் சொல்லும் போதே அதை வந்து ஒரு கருப்பண்ணசாமி கூட லிங்க் பண்ணி அவரு அங்கங்க ஒரு மிஸ்டீரியஸ் ஃபீல் கொடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் படம் அல்டிமேட். இப்ப இரண்டாம் பாகத்திற்குள் போவோமா? செகண்ட் ஹாஃப்ல பல பிரச்சனை நீ ஏன் சொல்றீங்க? அந்த 2 பேர் தான் பிரச்சனையே. ஆனா அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கு. அங்கங்க நம்மளுக்கு அந்த கிடைக்குது. அந்த கண்ணுக்குட்டி மேட்டர்லாம் நல்லா இருந்துச்சு. சமுத்திரக்கனிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, நித்யா மேனனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், இளவரசு உங்க கூட கனெக்ட் ஆகிறது, தனுஷுக்காக அந்த ஊரே வந்து நிக்கிறது. அங்கங்க நம்ம செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுக்குறாங்க. அந்த படத்துல சொல்லியிருக்கிற அந்த கோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே போதும்னு நினைக்க மாட்டோம். எனக்கு இது போதும், எனக்கு சம்பளம் இவ்வளவு போதும், எனக்கு இந்த இடம் போதும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டோம். இந்த படத்துல இது போதும் அப்படின்னு ஒரு நிலையான லைஃபை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இட்லி போதும். ஓரளவு ஸ்கிரீன் பிளே பயங்கர லேகாவும் இல்லை, ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ஓரளவுக்கு நீட்டா பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இட்லி சூடாவும் இல்லை, ஆறி போயும் இல்லை, மிதமான சூட்டில் சாஸ் தொட்டு தின்றது போல் இருந்தது. அந்த சாசு தான் பிரச்சனை. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ்ல குறையும் இருக்கிறது, நிறையும் இருக்கிறது. நான் நிறைய சொல்றேன். எனக்கு அந்த பாட்டு என்ஜாமி தந்தானே, எல்லாமே என்ஜாமி தந்தானே. இந்த பாட்டு நான் கேட்கும்போது கூட எனக்கு தெரியல. ஆனா தியேட்டர்ல போய் விஷுவல்ஸா பார்க்கும்போது அதுல தனுஷ் அண்ணனோட வாய்ஸ், அவரோட பிரசன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நம்ம அந்த ஒரு யதார்த்தத்தை மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த பாட்டுல அது நமக்கு கிடைச்சிச்சு. ஆனா இப்ப அந்த பாட்டுல நிறைய பேர் வந்தாங்க இல்ல, அவங்க எங்க தங்கி இருப்பாங்க, அவங்க வீடெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல, அந்த ஊர்ல வீடெல்லாம் இருக்கா என்னன்னு கூட தெரியல. கிட்டத்தட்ட ஏதோ கொரோனா காலத்துல எடுத்த படம் மாதிரிதான் எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல அந்த பாட்டு முடிஞ்ச உடனே இது போட்டாங்க 140. அதுதான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப வீக். ஏதோ செட்டு போட்டுருக்காங்கன்றது அப்பட்டமா தெரியுது. அந்த கடைங்கெல்லாம் இந்த சைடு ஒரு 5 கடை, இந்த சைடு 5 கடை, அங்கிட்டலாம் காடாதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும் ஊர்ல, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வீடு மக்கள் வாழ்றதுக்குன்னு இப்ப தனுஷ் வாழ்ற இடத்தெல்லாம் காட்டணும்ல. தனுஷ் வாழ்ற வீட்டோட வெளியே புறத்தையே காட்ட மாட்டாங்க. உள்ளதான் இந்த படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் பிளேஸே வந்து ஜிபியோட மியூசிக் தான். அந்த கிராமத்து ஃபீல் கிடைக்காத இடங்கள்லயும் சரி, சில எமோஷனல் மொமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகாத இடங்கள்லயும் சரி, மியூசிக் மூலமா ஒண்ணு பண்ணி நம்மள படத்து கூட கடைசி வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. முக்கியமா அந்த ராஜ்கிரனோட பிளாஷ்பேக்கு, அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்ல வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் ஆல்ரெடி ஸ்டேஜ்லயே சொன்னார்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும்ட்டு. அதை வந்து பெஸ்ட்டுக்கு பெஸ்டா தான் சார் கொடுத்துருக்கீங்க நீங்க. சூப்பரா. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் இந்த கதையில ஒரு 4 கேரக்டர் தான் மெயின். 2 அப்பா 2 பையன், அவங்கள வச்சுதான் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போறாங்க. எப்படின்னா, ஒருத்தர் தான் அப்பா பேரை காப்பாத்துறதுக்காக போராடுறாரு, இன்னொருத்தர் தான் அப்பா பேரை கெடுக்கிறதுக்காக போராடுறாரு. அந்த கெடுக்கிற குரூப் தான் அந்த சாசு. அதே நேரத்துல அந்த ராஜ்கிரண் சாரு, அவங்களுக்கு ஒய்ஃபா நடிச்சவங்க, அவங்களோட கேரக்டரு, நித்யா மேனன், தனுஷ் சாரு, இளவரசு, இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த கேரக்டர்ஸும் சரி, கேரக்டரைசேஷன்லாம் எந்த குறையுமே இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு ஒட்டாத ஒரு விஷயம் அந்த பேங்காக் மேட்டர் தான். சத்யராஜ் அண்ட் அருண் விஜய் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேங்காக்ல இருந்து வர மாதிரி காமிக்காம இப்ப திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இந்த கதை நடக்குது. அப்போ ஒரு மதுரையில இருந்தோ, இல்ல திருச்சியில இருந்தோ, இல்ல சென்னையில இருந்தோ அவனோட ஈகோவை வந்து காட்டுறதுக்காக இங்க வரான் அப்படின்னா அதுல ஒரு கனெக்ட் இருக்கும். பேங்காக்ல இருந்து வரான் அப்படின்னும் போதே நம்மளுக்கு அங்க ஒட்டலை. சத்யராஜும் அருண் விஜயும் இந்த கேரக்டருக்கு சுத்தமா ஒட்டலை. ரொம்ப ஃபெமிலியரா இல்லாதவங்க அந்த கேரக்டர்ல நடிச்சிருந்தாதான் அந்த கேரக்டர்ஸும் அவங்க சொல்ல வந்த கதையும் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அருண் விஜய் கேரக்டர்லாம் வந்து அசுரன்ல பையனா நடிச்சிருப்பாப்புல, இல்ல டிஜே அவர் மாதிரி ஒரு ஆள் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவர் நல்லா பெரிய ஆள் மாதிரி இருக்காரு. இவர் வந்து அவங்க அப்பா கிட்ட பிடிவாகம் பிடிக்கிறது, இவங்க கூட அந்த ஈகோ ஒட்டலை. அப்புறம் சத்யராஜ் சார் கேரக்டருமே நல்ல கேரக்டர். ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு சிலர் சொதப்பிருந்தா கூட எல்லாருமே வந்து ஒரு இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. நரேன் வந்து இவன் சொல்ற மாதிரி அந்த சீன்ல ஸ்கோர் பண்ணிருப்பாரு, பார்த்திபன் ஒரு சீன்ல ஸ்கோர் பண்ணிருப்பாரு. பட் சத்யராஜ் சாருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஆனா நமக்கு அது கனெக்ட் ஆகல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஏதோ பிடிக்காம நடிச்ச மாதிரி இருந்துச்சு. படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் நெகட்டிவே வந்து சத்யராஜ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அருண் விஜய் அந்த கேரக்டர்ல நடிச்சது. ஆனா அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்.
தனுஷ்னா ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ராஜ்கிரண் சார் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. நித்யா மேனோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த தனுஷ் அண்ணாவும் நித்யா மேனனுடைய அந்த போர்ஷன்ஸே ரொம்ப அழகா இருக்கும். ஷாலினி பாண்டேவோட பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு சீன்ல சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பாவும் பையனும் தான் பிரச்சனை, அந்த பொண்ணு சூப்பரா பண்ணியிருக்கோம். மொத்தத்துல இந்த இட்லி கடை என்னை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வேலைக்கு போகும்போதோ இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதோ காலையில் அம்மா சுட்ட சுட்ட இட்லி வச்சு சட்னியெல்லாம் வச்சு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கலாம்? செம்ம டேஸ்டா இருக்கும். அதே இட்லியை மத்தியானத்துக்கு டிஃபன் பாக்ஸில் பார்சல் பண்ணி கொடுத்தாங்கன்னா செம்ம காண்டா இருக்கும். அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஹாஃபு நல்லா சுட சுட சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபு ஆறி போயிருந்துச்சு, சீரியஸ்லி நாரி போயிருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த சாஸ் தான். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஹாலிடேக்கான ஒரு நல்ல பேக்கேஜ் தான் இந்த இட்லி கடை. குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.